இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு நம்பிக்கையின் ஆண்டாக, இருள் நீக்கி ஒளி தருகின்ற ஆண்டாக, ஆற்றல் மிக்கதோர் செயல்திறன் மிக்க ஆண்டாக அமைந்திட திருப்பீடத்தின் முன்னால் நாம் குழுமியிருக்கின்றோம். இந்த ஆண்டு திரு அவையானது ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றது. வளமை மிக்க, ஆற்றல் மிக்க, விசுவாச எதிர்நோக்கின் திரு பயணிகளாக நாம் வாழ்ந்திட இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். வெளிநாட்டிலிருந்து விடுமுறைக்கு வந்த பேரனை அழைத்து கொண்டு பாட்டி புத்தாண்டு நாளிலே ஆலயத்திற்கு சென்றாளாம். சென்று குடும்பத்திற்காக வேண்டிவிட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வருகிற பொழுதுதான் ஞாபகம் வந்தது, உண்டியல்ல காசு போட மறந்துட்டோன்னு சொல்லி 12 வயசு பேரண்ட்ட ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து போய் அந்த பெரிய சில்வர் பெட்டி இருக்கு பார்த்தியா உண்டியல், அதில் போய் இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். சரி பாட்டின்னு சொல்லி அவன் போனவன் வரலை. இந்த பாட்டி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருந்து, என்னடா உண்டியலில் காசு போட்டு இன்னும் அவனை காணமே அப்படின்னு இந்த பாட்டி கோயிலுக்குள்ளே போனால் அந்த உண்டியலை இப்படி 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 அவன் குத்திக்கிட்டு இருக்கானா. என்னடா செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, அமெரிக்காவிலெல்லாம் வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் காசை கொடுத்தோம்னா இந்த பக்கம் சாக்லேட்டுன்னு பட்டன் போட்டிருக்கோம், இந்த பக்கம் கோக்குன்னு போட்டிருக்கோம், பெப்சின்னு போட்டிருக்கோம், எதையாவது ஒன்று அமுக்கிறோம்னா அது கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது வரும்னு பார்க்குற ஒன்றும் வரலையே அப்படின்னு அந்த சிறுவன் அந்த பாட்டியிடம் சொன்னானா. பிறந்திருக்கிற புத்தாண்டு நமக்கு எதை கொடுக்க போகிறது, எதை வழங்க போகிறது, எதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம்? திரு அவையானது இன்று நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை, பெரியதொரு செல்வத்தை, பெரியதொரு ஆற்றலை, பெரியதொரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க விரும்பிதான் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாட நம்மை அன்போடு அழைக்கின்றது. இன்று வேர்ல்டு டே ஆஃப் பிரேயர், அமைதிக்காக என்ற நாளையும் நாம் கொண்டாடுகிறோம். உலக அமைதியை நினைத்து ஜெபிக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் ஐநா சபையால் குறிக்கப்பட்டிருந்தது. அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற உணர்வானது ஆரம்ப கால திருச்சபையிலேயே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருந்து வந்தது. ஆனால் பலவிதமான தப்பறை கொள்கைகள் வழியாக அன்னை மரியாள் மனிதனாக பிறந்த அந்த இயேசுவுக்கு மட்டும்தான் தாய், இறைவனின் தாய் இல்லை என்று நெசோரின் என்ற தகவல் செல்லப்பட்ட பொழுது எபேசுசிலே 431வது ஆண்டிலே சங்கம் கூடி அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை பிரகடனப்படுத்தியது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல்வேறு இடங்களிலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலேயே அன்னை மரியாளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பணியிலும் கூடி சேர்ந்து ஜெபித்த அன்னை மரியாள் திருச்சபையினுடைய பிறப்பின் போது அங்கிருந்தாள் என்பதையும் குறிக்கப்படுகிறது. அதைவிட சிறப்பாக கபிரியேல் அதிதூதருடைய இறை மொழியை கேட்ட அன்னை மரியாள் தூரத்து உறவிலான எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது எலிசபெத்து தூய ஆவியினால் தூண்ட பெற்றவராக, இறைவனுடைய தாய் என்னிடம் வர நான் யார், நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அன்னை மரியாளை இறைவனின் தாயாக கொண்டாடியதை நாம் பார்க்கிறோம். இறைவனின் தாய் அன்னை மரியாள் தனக்கென தனிப்பட்ட ஒரு சலுகைகளையோ ஆதரவுகளையோ அடைக்கலத்தையோ இந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டதையோ அனுபவிப்பதையோ நாம் பார்த்ததில்லை.
இறைவனுடைய தாயாக இருக்கிற இந்த அன்னை மரியாள் சாதாரண சாமானிய சூழ்நிலையிலே தாய்க்குரிய பண்பை தன்னகத்தை கொண்டிருந்ததைத்தான் விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆலயத்திலே கொண்டு போய் காணிக்கை செலுத்தப்பட்ட போதும் சிமியோனும் அன்னாவும் சொன்ன அந்த இறை வார்த்தைகள் அன்னை மரியாளுடைய இதயத்திலே ஊடுருவி சென்றதையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்ததையும் நாம் காணுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே முகவுரையிலே தந்தை அவர்கள் சொன்னது போல இறைவனுடைய ஆசீர், இறைவனுடைய அருள், இறைவனுடைய அமைதி பரிசாக கொடுக்கப்பட்டது. ஆரோன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீரை கடவுள் இன்றைய நாளிலே நமக்கும் கொடுக்கிறார் என்று திரு அவை முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்ததால் நமக்கு மாட்சி கிடைக்கிறது என்பதையும், பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் வந்தார் என்பதை குறிப்பு எடுத்து சொல்லி காட்டுகின்றார். அன்னை மரியாளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் வாழ இன்றைய நாள் நம்மை அழைக்கின்ற அதே நேரத்திலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று நாம் அன்னையை பல நேரங்களிலே தூரத்திலே அல்லது உயரமான ஒரு இடத்திலே நிற்க வைத்து விட வேண்டும் என்று அல்ல. மாறாக இந்த அன்னை மரியாள் நம்மோடு உடன் வருபவராக, உடன் பயணிப்பவராக, நம்முடைய தேவையிலே நம் பக்கத்திலே இருப்பவர்களைப் போல நம் அருகிலே இருப்பவராக அன்னை மரியாள் இருக்க விரும்புகிறார். ஆகவேதான் அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிலைகளிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே உடன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே விட்டு கொடுக்கின்ற அந்த தாயினுடைய பண்பை பார்க்கிறோம். ஒரு தாயானவள் கருவிலே தெருவாக குழந்தையை தாங்கி இருக்கிற பொழுது காலமெல்லாம் அந்த குழந்தை தன் வயிற்றிலே இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. அந்த குழந்தையை 10 மாதத்திற்கு பிறகு விட்டு கொடுக்கத்தான் அந்த தாய் விரும்புகிறார். அதுவே ஒரு பெரிய இழப்பு, பெரிய துன்பம் என்பதை உணர்ந்திருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தையை விட்டு கொடுக்க வேண்டும் உலகுக்கு என்பதை, அவ்வாறு அன்னை மரியாளும் இறைவனுடைய தாயாக இருக்கிற அதே நிலையிலே தன்னுடைய மகனை இவ்வுலகிற்கு விட்டு கொடுக்கின்ற அந்த அன்னையாக பயணித்ததை பார்க்கிறோம். கானா ஒரு திருமணமானாலும் சரி, சிலுவையின் பாதையாக இருந்தாலும் சரி, சிலுவையிலே கல்வாரி மலையிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு மீட்பராக தருகின்ற பேறு பெற்ற அந்த இறைவனின் தாய் நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்றார். ஸ்பெயின் நாட்டிலே நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு போல புல் ஃபைட் என்ற ஒரு விளையாட்டு இருக்கிறது. அது அரசு அனுமதி பெற்று பெரிய அரங்கங்களிலே அது நடக்கும். ஆகவே பலர் அங்கே வேடிக்கை பார்ப்பார்கள். அங்கே பலர் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். அவ்வாறு ஒரு அரங்கத்திலே ஒரு தாய் அமர்ந்திருக்கிறாள். அவளோடு சேர்ந்து பலரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் பக்கத்திலே ஒருவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு அந்த காளையாக உள்ளே வருகிற பொழுது அதை அடக்குவதற்காக சில வீரர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள், சிலர் அடிபட்டு எடுத்து செல்லப்படுகிறார்கள். இந்த உட்கார்ந்திருந்தவர் ஒரு குருவானவர். அவர் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற அந்த அம்மாவை பார்க்கார். அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவானவர் அந்த அம்மாவை பார்த்து, ஏம்மா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டபோது, நீங்க யாரு கேட்டபோது அவர் தன்னுடைய குருவுக்கான அந்த அடையாளத்தை காட்டுகிறார். நான் ஒரு குருவானவர் சொல்லி, ஃபாதர், என் பையனை இந்த விளையாட்டில் சேர வேண்டான்னு சொன்னேன். இல்லை, நான் சேர்றேன்னு சொல்லி அவன் போய் பெயர் கொடுத்து அங்கே நிற்கிறான். இந்த காளை மாடு அவனை குத்தி போட்டு விட்டால், அவன் அடிபட்டு விட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவேதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அவன் அடிபடாமல் இருக்க வேண்டும், அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த குருவானவர் சொன்னாராம், அம்மா கவலையே படாதீங்கம்மா, உங்கள் பையன் தான் ஜெயிக்க போகிறான், அவன் தான் கேடயத்தை வாங்கிட்டு வரப்போகிறான்,
அவன் தான் பரிசு பெற்று வரப்போறான் என்று சொன்னபோது அது எப்படி அவ்வளவு முக்கியமா நீங்க சொல்ல முடியும், அவ்வளவு முடிவா சொல்ல முடியும் என்று கேட்ட பொழுது அந்த குருவானவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு தாயாக இருந்து மகனுக்காக வேண்டுகிறீர்கள், ஆனால் அந்த காளை மாட்டுக்கு ஒரு தாய் கிடையாது ஜெபம் செய்யறதுக்கு. ஆகவே உங்களுடைய ஜெபம் ஜெயிக்கும், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்ல கொஞ்ச நேரத்திலே அரங்கத்திற்குள்ளே நுழைகிறான் அவருடைய மகன். அவன் வெற்றி வாகையோடு தாயை தேடி அங்கே ஓடி வருகிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு தாயினுடைய மன்றாட்டு, தாயினுடைய ஜெபம், தாயினுடைய உணர்வு, தாயினுடைய ஆற்றல் என்பதை நாம் வெளிப்பார்க்கிறோம். இது சாதாரண தாயினுடைய அந்த ஜெபமும் அந்த வேண்டுதலும் அவனுக்கு வெற்றியை தந்தது. புனித அகஸ்தீனாருடைய தாய் மோனிக் அம்மாள் பல ஆண்டுகள் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக வேண்டிக் கொண்டே இருந்தார். கண்ணீரோடு கம்பளையோடு அவர் வேண்டினார் என்று அவருடைய வாழ்க்கை ஏடு சொல்லுகின்றது. ஆனால் அவர் வேண்டியது அகஸ்தீன் ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்றுதான். ஆனால் அவர் கிறிஸ்தவனாக மட்டுமல்ல, ஒரு குருவானவரானார், ஒரு ஆயரானார், ஒரு மறை வல்லுனரானார், ஒரு புனிதனானார். தாயினுடைய ஜெபத்தினுடைய ஆற்றலை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கின்ற அந்த நிகழ்வுகளையும் வரலாறு நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு தாயினுடைய வீட்டுக்கு கடிதம் ஒன்று வருகிறது. அந்த கடிதத்தை வகுப்பு ஆசிரியர் அந்த மாணவன் கையிலேயே கொடுத்து அனுப்புகிறார். அந்த மாணவன் தன்னுடைய தாயிடம் கொண்டு வந்து அந்த கடிதத்தை கொடுக்கிறான். அந்த தாய் அந்த கடிதத்தை பிடித்து பார்க்கிறார். அதில் எழுதப்பட்டிருந்தது, உன்னுடைய மகனுக்கு ஐக்கியூ கிடையாது, மூளை வளர்ச்சி இல்லை, அவன் பள்ளிக்கூடத்திற்கு வருவது வேஸ்ட், ஆகவே இனிமேல் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி. அதை பார்த்த படித்த அந்த தாய் தன்னுடைய மகனை பற்றி இவ்வளவு மோசமாக இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாரே என்று பார்த்து கலங்கிய நிலையில் இருந்தாலும் தன்னுடைய மகனிடம் காட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக என்னம்மா எழுதியிருக்காங்க என்று செல்ல குழந்தை தாய் மடியிலே உட்கார்ந்து கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னது, நீ மிக மிக பெரிய புத்திசாலியாம்பா, உனக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரணும்னு தேவையே இல்லை, நீங்களே வச்சு வீட்டிலேயே வச்சு சொல்லி கொடுக்கலாம் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த தாய் அவனுக்கு கற்பித்து அவனை உருவாக்கினார். அந்த உருவாக்கிய அந்த மகன்தான் தாமஸ் ஆல்வாய் எடிசன். இது ஒரு தாயினுடைய தியாகம், ஒரு தாயினுடைய அன்பு, தாயினுடைய இரக்க பண்பு ஒரு மனிதனை, ஒரு விஞ்ஞானியை, ஒரு ஆற்றல் மிக்கவனை உருவாக்கியது. எலினோர் ரோஸ்வால்ட் என்ற அமெரிக்க ஜனாதிபதி வகுப்பறையிலிருந்து தள்ளப்பட்டவர். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் வகுப்பறையில் இருந்து மற்றவரோடு படிக்க முடியாது, அவர் முதுகும் கூணி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டு அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அவருடைய தாய் அவரை படிக்க வைத்து பக்குவமாக உருவாக்கி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆக்குகின்ற அளவுக்கு மனித நேய மிக்க ஒரு தலைவியாக, ஒரு பெண்ணாக அவரை படைப்பதற்கு அந்த தாயை கடவுள் கருவியாக ஏற்றுக்கொண்டிருந்தார், உருவாக்கி இருந்தார் என்பதை வரலாறு எடுத்து சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று மாறி வருகின்ற கலாச்சாரத்தில் புதிய நம்பிக்கையோடு புதிய எதிர்பார்ப்புகளோடு நாம் இந்த புத்தாண்டை ஆரம்பிக்கின்றோம். புத்தாண்டை நாம் திருப்பீடத்திலிருந்து, இறைவனுடைய திரு சன்னிதானத்திலிருந்து, இறைவனுடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இறைவனுடைய அன்பினுடைய அருளினாலும் ஆரம்பிக்கின்ற இந்த புத்தாண்டு நம்பிக்கையின் ஆண்டாக, இறை அருளின் ஆண்டாக அமைந்திட வேண்டுமானால் நாம் அன்னை மரியாளை போல எல்லாவற்றையும் உள்ளத்திலே இருத்தியவராக நாம் சிந்திப்பவர்களாக ஆகட்டும். இதோ ஆண்டவனுடைய அடிமை என்று தன்னை முழுவதும் இறைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்த
அன்னை மரியாளை போல நாமும் வாழ்ந்திட இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையின் செயல்பாடாக இன்றைய நாள் அமைய வேண்டுமானால் புத்தாண்டிலே நாம் நல்லதொரு சில முடிவுகளை எடுத்தாக வேண்டும். அது நம்முடைய ஆன்மீக, பொருளாதார, கலாச்சார, சமுதாய, சமத்துவ, மத நல்லிணக்க, மனிதநேய அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள், சாமானியர்கள் அல்ல, இறைவனால் உருவாக்கப்பட்ட மிக சிறப்பு மிக்கவர்கள் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகள் நம்மை குறித்து காட்டுவதற்கு காரணம் நாம் தனித்து விடப்படவில்லை. அன்னை மரியாள் கரம் பிடித்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு நடக்க இருக்கிறார்கள். தன்னுடைய அன்பு மகன் இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் ஊற்றான எதிர்காலத்தை நாம் நோக்கி பயணிக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் முடிவெடுக்க வேண்டியது நம்முடைய எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்கிறது. நாம் பகைவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று பவுலடியார் சொல்லுவது போல, என்னை நேர்ந்தாலும் இறைவனுக்கு புகழ் பாடுங்கள் என்பதை சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக, மகிழ்ச்சியின் அப்போஸ்தலர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு தாயை நம்மோடு வாழ வைத்திருக்கிறார். சிலுவையின் அடியிலே சாசனமாக இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாய் இறைவனின் தாயாக இருந்தாலும் நமக்கு தாயாக இருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியில் கொண்டாட்டம் நமக்கு வாழ்வாக வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உழைக்காதவன் உண்ணலாகாது என்பதை பவுலடியார் சொல்லுவது போல நாமும் உழைப்பின் வழியாக, எண்ணத்தின் வழியாக, சிந்தனை திறன் வழியாக, மற்றவர்களை உருவாக்குவதின் வழியாக நாம் கடமை மிக்கவர்களாக, கருத்து செறிவு உள்ளவர்களாக வாழ்ந்திட இந்த நாளிலே நாம் முடிவெடுப்போம். உறவுகளை வளர்ப்போம். இறைவன் உறவு சொல்வதற்காகத்தான் மனிதனாக, குழந்தையாக இவ்வுலகிற்கு தன்னுடைய அன்பு மகனை விட்டு கொடுத்தார். அன்பு மகன் இயேசுவை அனுப்பி வைத்தார். ஆகவே நாமும் உறவை வளர்ப்போம். உன்னதமாக வாழ இறை ஆற்றலை நம்மிலே உணர்ந்து செயல்படுவோம். அவ்வாறு இறைவன் கொடுத்த இந்த இயற்கையையும் நேசிப்போம். இயற்கை வளமிக்கதாக, ஆற்றல் மிக்கதாக எதிர்வரும் சந்ததியினருக்கு இந்த உலகை நாம் படைத்தளிக்க வேண்டும் என்பதை திரு அவையும் திரு தந்தையும் நமக்கு அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த உலகம் இறைவன் நமக்கு கொடுத்த அன்பின் இருப்பிடம், அன்பின் இல்லமாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை நாம் இயற்கை பேணுகின்றவர்களாக, மனிதநேயம் பேணுகின்றவர்களாக, இறை ஆற்றல் மிக்கவர்களாக செயல்படவும் சீர்தூக்கி வாழவும் இறைவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே இந்த புத்தாண்டு நம்பிக்கையின் ஆண்டாக, இறை ஆசிரியின் ஆண்டாக, வளமைமிக்க நம்பிக்கையின் செயல்பாட்டின் ஆண்டாக, ஆற்றல் மிக்கதொரு ஆண்டாக இறைவனுடைய அன்பை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும், அமைதியை உலகுக்கு எடுத்து காட்டவும், இறை நம்பிக்கையிலே வாழவும் தேவையான வரங்களை தருகின்ற கருவூலமாக நம்முடைய வாழ்வும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய பங்கும், நம்முடைய நிறுவனங்களும் அமைந்திட இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். அன்னை மரியாள் இறைவனின் தாய் நம்மோடு என்றும் வாழ்கிறார். நம்மை வாழ வைக்கிறார், நம்மை வளர வைக்கிறார் என்ற நம்பிக்கையிலே அன்னையோடு இணைந்து இயேசுவிடம் வருவோம். இயேசு நம்மை நிறைவான அன்பிற்கு, அமைதிக்கு, வாழ்வுக்கு நாளும் நம்மை அழைத்து செல்வார்.